اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما أموالكم وأولادكم فتنة وأن الله عنده أجر عظيم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அருள் நிறைந்த அவர்களின் உம்மத்தினர் மீதும் இறையருள் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. மதரசாவிற்கு பள்ளிக்கூடத்திற்கு போய்விட்டு ஒரு குழந்தை திரும்பி வீட்டுக்கு வருகிறது. வந்த குழந்தைக்கு மாலை வேளை பசி எடுக்கும். குழந்தை தாயிடத்தில், சிறிய பையன் அந்த சிறுவன் தாயிடத்தில் சாப்பிடுவதற்கு ரொட்டி கேட்கிறான். தாய் பதில் சொல்கிறது, ரொட்டி வேணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்கிட்ட கேட்கக்கூடாது, பின்ன யார்கிட்ட கேட்கறது? தொழுகையினுடைய விரிப்பில் அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேளு, அவன் தருவான். குழந்தைக்கு இது பழக்கப்படுத்துகிறார்கள். குழந்தை நேராக வீட்டில் புகுந்து தொழுகக்கூடிய முசல்லாவை எடுத்து விரித்து தொழுகைக்கு போன்றே அமர்ந்து இறைவனிடத்தில் கேட்கிறது வித்தியாசமாய், யா அல்லாஹ் எனக்கு ரொட்டி வேணும். எல்லாரும் என்னென்னவோ கேட்பார்கள். அல்லாஹ்விடத்தில் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போய்விட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு சிறுவன் கேட்கிற துவா இது. எனக்கு அது வேணும், இது வேணும், தொழிலில் பறக்கத்து வேணும், பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு வீடு வேணும், நிலம் வேணும், என்னென்னமோ கேட்கிறார்கள் அல்லவா. இந்த குழந்தை கேட்குது, யா அல்லாஹ் எனக்கு ரொட்டி வேணும், பசிக்குது. இது அந்த தாய் இப்படியே பழக்கப்படுத்துகிறாள். கொஞ்சம் இங்கே நாம் நிறுத்திட்டு யோசிக்கணும். இந்த குழந்தைகளுக்கு ஒரு அம்மா சொல்லி கொடுக்கறது இருக்கு இல்லையா, இதுபோல் உலகத்தில் எந்த ஸ்கூலும் எந்த யூனிவர்சிட்டியும் சொல்லித்தர முடியாது. சில பேர் சொல்கிறாங்க, அங்கே கொண்டு போய் விட்டால் ஒழுக்கம் வந்துடும், இந்த ஸ்கூலில் விட்டால் ஒழுக்கம் வரும், அந்த மதரசாவில் விட்டால் ஒழுக்கம் வரும், எல்லாம் வரும், அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். முதல்ல தாய் பழக்கிற மாதிரி ஒரு பழக்கம் வேறு யாருமே சொல்லித்தர முடியாது. ஒரு தாய் இன்றைக்கு ஒழுக்கம் கற்பிப்பதையும் இந்த மாதிரி சூழ்நிலைகளை எல்லாம் தூக்கி ஒன்று ஸ்கூல் மேலே போட்டுடுறாங்க, மதரசா மேலே போட்டுடுறாங்க. அவர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதில்லை. உண்மை என்னன்னா, பள்ளிக்கூடங்கள் தோற்று போகிறது, பல்கலைக்கழகம் தோற்று போகிறது, ஏன் மதரசாக்கள் கூட தோற்று போகும். ஆனால் தாய் தோற்று போக மாட்டாள். தன் குழந்தையிடம் என்ன எப்படி உருவாக்க வேண்டும் என்று அவள் நினைக்கிறாளோ அது போன்று அவளால் உருவாக்க முடியும். தாயினால பக்கத்திலே அப்படியே படுக்க வைத்து கொண்டு தட்டி கொடுத்து கொண்டு தாய் கதை சொன்னால் அந்த கதை ஒரு மனிதன் கபருக்கு போகிற வரைக்கும் மறக்காது. நமக்கு சஹாபாக்களின் வரலாறுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள் நிறைய பேருக்கு தாய் வழி, தந்தை வழி, தாத்தா வழி கதை சொல்லித்தானே தெரியும். இன்னைக்கு யாரும் கதை சொல்றதும் இல்லை, பக்கத்தில் படுக்க வச்சு தாளாட்டுகிற போது வரலாறுகளை சொல்கிறதும் இல்லை. சொல்லப்போனால் தாய்க்கும் மக்களுக்கும் இடையிலே கூட இந்த ஊடகங்கள் வருகைக்கு பின்னாலே பெரிய இடைவெளி ஏற்பட்டு விட்டது. உண்மை, தாய் மட்டும் பழக்கினால் அந்த பழக்கத்தை அவன் மரணிக்கிற வரை தொடருவான். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஸ்கூலை விட்டு வந்த புள்ள ரொட்டி கேட்டால் நீ ஆண்டவன்கிட்ட போய் கேளு. அந்த அம்மாவுக்கு ஒரு தன் பையனை எப்படியாவது இறைபக்தியாளராக ஆக்கிவிட வேண்டும் என்கிற ஒரு ஆசை. அதில் அந்த அம்மா அப்படி கேட்குது, அப்படி சொல்லுது. குழந்தை கரெக்டாக துவா செஞ்சு முடிச்சு போட்டு எங்கே ரொட்டின்னு கேட்கும். அல்லாட்ட கேட்டு இல்லை, இப்போ அதை திறந்து பாரு ரொட்டி இருக்கும்.
கரெக்டாக போய் திறந்து பார்த்தா ரொட்டி இருக்கும். இந்த அம்மா ஏற்கனவே வச்சிரும் பிளானாக, அவன் அல்லாட்ட கேட்டு வரட்டும், ரொட்டியை வச்சுருவோம். இப்படியே தினந்தோறும் ஸ்கூலுட்டு வர வேண்டியது, முசல்லா விரிக்க வேண்டியது, யாரெல்லாம் ரொட்டி வேணும், போய் திறந்து பார்த்தா இருக்கும். திடீரென்று ஒரு நாள் அவசர வேலையாக அந்த அம்மா வெளியே போயிட்டா. வீட்டில் பையனுக்கு ரொட்டி இல்லை. அவன் ஸ்கூலை விட்டு திரும்பி வர்றான். தாய் இல்லாட்டி என்ன, வழக்கமாக கேட்குற மாதிரி ஆண்டவன்ட்ட கேட்பான், அவன் ரொட்டி கொடுத்துருவான். முசல்லாவை விரித்தான் அந்த சிறுவன், அல்லாஹ்விடத்தில் கையேந்தினான், யாரெல்லாம் எனக்கு ரொட்டி வேண்டும். வழக்கமாக கேட்டுவிட்டு போய் திறக்கிற அதே இடத்தை திறக்கிறான். வழக்கம் போலவே எந்த மாற்றமும் இல்லாமல் தாய் வைத்ததைப் போலவே அதே ரொட்டி. அவனை பொறுத்தவரை இது அற்புதம் என்று அந்த பையனுக்கு தெரிய வாய்ப்பில்லை, அந்த சிறுவனுக்கு. ஆனால் தாய் தன்னுடைய எல்லையற்ற வியப்புக்கு போய்விட்டாள். என் பையனை நான் தினந்தோறும் அல்லாட்ட கேட்க சொன்னேன், ஆனால் இன்னைக்கு இப்படி நடந்திருக்க. வேக வேகமாக பதறி வெளியில் இருந்து வந்தவள், பையன் என்ன ஆச்சோ, பசியில் என்ன பண்ணானோ, ஒன்றுமில்லை, அவன் வழக்கம் போல சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு இறைவனின் பேரொருள் புரிந்து போனது. இந்த சிறுவர் வேறு யாரும் அல்ல, இந்திய வரலாற்றின் உலமாக்களில் மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கிற அல்லாமா குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பக்தியாரை காக்கி என்று சொல்லுவார்கள். வரலாற்றில் மிகப்பெரிய தடம் பதித்தவர். நீங்களெல்லாம் அறிந்திருப்பீர்கள் அஜ்மீர் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி. அஜ்மீர் நாயகத்தை பின்பற்றி அவர்களுடைய சீடராக இருந்து அவர்களோடு பல ஊர்களுக்கு பயணித்து அவர்களோடு அழைப்பு பணிகளை செய்து அஜ்மீர் பாதுஷா ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி அவர்களினுடைய மிகப்பெரிய தவ சீடராக அறியப்பட்டவர் குத்துபுத்தீன் பக்தியாரை காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவருடைய இளவயது நிகழ்ச்சி இது. எப்போது பார்த்தாலும் எதை வேண்டுமென்றாலும் முசல்லாவை விரித்து அல்லாஹ்விடத்தில் கேட்பார். இந்த பழக்கத்தை இந்த காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கொடுத்த பின்னணியில் அந்த தாயை நாம் யோசித்து பார்க்கிறோம். உனக்கு ரொட்டி வேண்டுமென்றாலும், உனக்கு பென்சில் வேண்டுமென்றாலும், உனக்கு புத்தகம் வேண்டுமென்றாலும் நீ கேட்பது தாயிடத்தில் இரண்டாவதாக இருக்கட்டும், முதலில் அல்லாஹ்விடத்தில் கேள். ஒரு தாய் தன்னுடைய சின்ன வயசில் இருந்து எப்படியெல்லாம் இறை பக்தியை உருவாக்குகிறாள். அந்த தாய் நினைத்த அதே கனவு அதை தாண்டி அல்லவா போய்விட்டது. தாயின் கனவை, என் மகன் நல்லவனாக வேண்டும் என்று அந்த தாய் விரும்பி இருப்பாள். ஆனால் சுல்தானுல் அவுலியா என்ற பட்டம் பெறக்கூடிய அளவுக்கு கிரீடம் இல்லாத இந்த உலகத்தின் ஆட்சியாளர்களாக திகழ்கின்ற வலிமார்களின் அளவுக்கு, அந்த வழிகளில் சிறந்தவரின் அளவுக்கு அஜ்மீர் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய மார்க்க சேவைகளை தொடர்ந்து இந்த மண்ணிலே பரப்பியவர்களில் மிக முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய இடத்துல இருக்கிறார்கள் ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியாரை காக்கி அவர்கள். புதுடில்லியிலேயே பிறந்து வளர்ந்த, அஜ்மீர் நாயகத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட இவர்களால் இந்திய மண்ணிலே ஏற்பட்ட இஸ்லாமிய எழுச்சி ரொம்ப விரிவானது. பிறிதொரு சந்தர்ப்பங்களில் இதே அர்த்தமுள்ள சிந்தனைகளில், அர்த்தமுள்ள ஆன்மீகத்தில் நாம் குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியினுடைய மார்க்க சேவைகளை இன்ஷா அல்லாஹ் அலசுவோம். ஒரு பக்தியாரை காக்கி வழியாக உருவாகுவதன் பின்னணியில் ஒரு தாய் இருக்கிறாள் என்றால், தாய்மார்களே, தயவு செய்து நீங்கள் கற்பிக்க வேண்டிய ஒழுக்கங்களை பள்ளிக்கூடங்களுக்கும் மதரசாக்களுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் சாட்டிவிட்டு வாழாவிருந்துவிட்டு நீங்கள் ஒதுங்கிவிட வேண்டாம். காரணம், உங்களால் மட்டும்தான் பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க முடியும். எல்லாம் வல்ல இறைவன் நல்லொழுக்கம் உள்ள சந்ததிகளை உடைய நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்த பெருமைக்குரியவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆக்குவதோடு ஈமான்தாரிகளாக இறையச்சம் உள்ளவர்களாக நம் சந்ததிகளை ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.